இப்ப நான் இது வந்து எங்க அண்ணா வந்து கடலுக்கு இறந்தவர். அவர் இன்றைக்கு தான் இறந்தவர். காலை வந்து 4 மணி 5 மணிக்கு காலை வந்தா இதோ 10 மணி ஆகும். 5 முடியும் பக்கத்துலயே நிற்கிறோம். சாப்பிட மாட்டோம். நாங்களும் நல்லூருக்கு போறது கோயிலுக்கு இதுல ஒன்றும் இல்லை. எல்லாமே சாமி தானே. புதுசு புதுசா உயிரை காப்பாத்துங்க பாஸ். எங்களால கட்டப்பட்டது இன்றைக்கு 99ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இப்ப இன்றைக்கு 35வது வருஷம். அப்ப இங்க இருந்து அங்க முழு பேரும் கூட்டிட்டு போற இலவசம் கூட்டிட்டு போறீங்க? இலவசம் இருக்கிற அந்தோனியார் பக்தர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. காணுறதுக்கு 13ஆம் தேதி மட்டும் நல்ல திருவிழாவா இருக்கும். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணம் பாசையூர்ல இருக்க அந்தோனியார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அந்தோனியார் கோயிலோட 3வது திருவிழா கடல் அந்தோனியார் கோயில் அங்க ஒன்று இருக்கு. ஸோ அங்க இருந்து போட்ல எல்லாருமே அங்க போய் அந்தோனியார் அங்க இருக்க சாமிக்கு ஒரு பூஜை ஒன்று செஞ்சுட்டு அங்க இருந்து திருப்பி இங்க கோயிலுக்கு வருவாங்க. ஸோ அதுதான் கடல் அந்தோனியார் கோயிலோட இந்தியன் திருவிழாவோட ஸ்பெஷல். ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கோம். எப்படி இருக்கு கடல் அந்தோனியார் கோயில், எப்படி இருக்கு திருவிழா எப்படி இருக்கு என்றத இந்த வீடியோட பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். திருவிழா வந்து ஒரு குழுவினர் தான் ஆரம்பிச்சோம். அவங்க ஆரம்பத்தில் ஆகி நிலத்தையெல்லாம் மண் எல்லாம் அடிக்கி கல்ல எல்லாம் போட்டு இப்ப கூட போய் இந்த முடியுமே நல்ல வசதி செய்யறாங்க அந்த கோயில். 3ஆம் நாள் திருவிழா. இது 3ஆம் நாள் இந்த திருவிழா. கோயில்ல நாளைக்கு தான் ஆரம்பம். நாளைக்கு தான் பூஜை அது கோயில்ல நடக்குது. இது வந்து ஒவ்வொரு ஆண்டு செய்யற நாளுக்கு அந்த நாளுக்கு ஆண்டுக்கு செய்யறாங்க. நாளைக்கு 2 வந்தா தான் அது கோயில் நடக்கிற வழி ஆரம்பிச்சவாங்க. எப்ப ஆரம்பிச்சாங்க அந்த நாளுக்கு 3ஆம் தேதி ஆரம்பிப்பாங்க செய்வாங்க. 3ஆம் தேதி செய்வாங்க. 3ஆம் தேதி கொடியேற்றம் வந்து 9ஆம் தேதி. 2ஆம் தேதி நிறைய செய்வாங்க. ஆனா எதுவுமே தெரியாதான் உங்கள்கிட்ட கேட்டோடே தான் எனக்கு தெரியும். வந்து ஒரு குரூப் ஒரு குழுவினர் மாசூர்ல போஸ்ட் ஆரம்பிச்சு வச்சோம். சின்ன இருக்கு பெருசா வசதி இல்லாம பெருசா மண்ணெல்லாம் அடிச்சு நல்ல விசாலமா செய்யலாம். எத்தனை பேர் நிக்கலாம்? ஒரு 300 பேர் நிக்கலாம். 300 மழை நினைப்பான் 300 உள்ள 300 மற்ற எல்லாம் மல்ல மல்லியே கடவுளியே கிடப்பான். குளிக்கிறது பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா போய் குளிச்சுக்குவாங்க. இன்றைக்கு மாறேன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளுக்கு சந்தோஷம் போகணும். வேற பிள்ளைலாம் தாத்தா குடிச்சு போவீங்களா குடிச்சு போவீங்களான்னு ஒரே இது சரி அற்புதங்கள் நடந்திருக்குதா? நிறைய அது உங்களுக்கு நாள் பத்தா நான் சொல்ல போனா எனக்கு நிறைய அற்புதங்கள் புதுமைகள் நடந்திருக்கு. நான் முடிவெடுத்து ஆண்டு எடுத்துக்கிறேன். திருப்பி இந்த மான் முடிவெட்டு எடுத்துக்கிறேன். மறுநாள் கிடந்து 18 வருஷம் கிளினிக்கு எடுத்து இப்படி நான் கதைக்கிறதா எல்லாம் ஒண்ணுங்க 92ஆம் ஆண்டுல வாங்கின வருத்தம் 18 வருஷம் நான் கருணா கிடந்தேன். இப்ப கிளினிக்கும் இல்லை ஒன்றும் இல்லை. ரேஷன் புதுமை அந்தோனியாருக்கு கொடுக்க எல்லாமே ஏசினார். எங்களால கட்டப்பட்டது இன்றைக்கு 99ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இப்ப இன்றைக்கு 35வது வருஷம். 35வது வருஷம் கொண்டாடுறோம். இன்னைக்கு ஒரு சில பேர் இந்த வெளியிலிருந்து வந்திருக்காங்க. அப்ப இங்க இருந்து அங்க முழு பேரும் கூட்டிட்டு போற இலவசம் கூட்டிட்டு போறீங்க? இலவசம். 35 வருஷமா சிறப்பா அப்படி நடந்துருக்கு. 35 வருஷமா அப்படித்தான் நடந்துருக்கு. ஒரு வருஷம் ஆனி மாசம் 3ஆம் தேதி இப்படி நடந்து. அது கட்டினால அது உருவாக்கினால் ஆனி மாசம் 3ஆம் தேதி. ஆனி 3. இந்த கடல் வந்து உங்களுக்கு புதுமையில் நடந்திருக்கா? நிறைய
சொல்லுங்க. என்னடா அது சொல்றதுக்கு இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னால் ஒருத்தர் இதுகளை மனங்களே பொறுத்தது. எங்களை பொறுத்தமல்ல எங்களை தொழிலுக்காக இல்லை, எங்களை பாதுகாப்புக்காக முக்கியமாக நாங்கள் இதுவரைக்கும் அப்படியும் அப்படியும் நடந்ததில்லை. நல்லா போயிட்டு இருக்கு. மற்ற பாத்தீங்கன்னா கூடுதலா கிறிஸ்தவ மக்கள் மட்டும் இல்லாம நிறைய சைவக்காரர்கள் நிறைய வாரம் அந்த கும்பிடு கோயிலை பார்த்தாலும் அப்படித்தான். கோயிலே நிறைய பிரசமயத்தை ஆகத்தான் நடுறது. நல்ல நம்பிக்கை கூட சும்மா வர மாட்டேன். ஏதோ நடந்தபடியே தான் இருக்கணுமே. ஓகே, சரியா, நன்றி ஐயா. இது வந்து தண்டர்போல் என்ற ஒரு குரூப்பால நடத்தப்படுற ஒரு பூச திருவிழாவா. 35 வருஷமா இந்த திருவிழாக்கள் நடந்துருக்கு. கிட்டத்தட்ட 35 வருஷமா இவங்க 3ஆம் தேதி ஆனி மாதம் செஞ்ச அந்த கோவிலுக்காக இவங்க இந்த பூசையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா மக்களையும் இங்க இருந்து கூட்டிட்டு அங்க கோவிலுக்கு போறாங்க. எல்லாமே ஃப்ரீயா, இந்த போயிட்டு வர செலவுகள் ஒன்றுமே இல்லாம. கோயிலை பத்தி சிறப்பா செய்யறாங்க. நாங்கள் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற அந்தோனியார் பக்தர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. காணுறதுக்கு 13ஆம் தேதி மட்டும் நல்ல திருவிழாவா இருக்கும். போட்டுக்கு வெயிட்டிங். தம்னையிலே தான் சும்மா இருந்துச்சு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாரீங்க? நாங்க ஒவ்வொரு வருஷம் இந்த முறை பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பா வாங்கினது. 175 வருஷம் மட்டும் சிறப்பா இருக்கு. அந்த காலத்துல எப்ப பாத்தீங்களா திருவிழா? என்ன திருவிழா பாத்தீங்களா? ஒரு வருஷம் பாக்குறோம். இதுப்பா வலிக்கிட போகுது. என்னடா நடக்குது? உயிரை காப்பாத்துங்க பாஸ். ஒரு சைடா ஆடிக்கிட்டு இருக்கு. நீந்திக்கிட்டு வரான். நீந்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் நீந்திக்கிட்டு வரான். பலூன் எல்லாம் காட்டி விட்டு வடிவா இருக்கு. போறது டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு சைட்டா சரிக்குது. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. கடல் அந்தோணியார் கோவில் வந்து இங்க 35வது ஒரு கடல் அந்தோணியார் கோவில் வந்து கிட்டத்தட்ட 35வது இங்க சிறப்பு நடந்துட்டு இருக்கு. இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. இதுதான் அந்தோணியார் கோயில். கடல் வழிபாடு நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 35 வருஷமா இங்க வழிபாடு நீங்க முதல்ல பார்த்திருப்பீங்க. என்ன யாரால் நடக்குது, யாரால் செய்யறாங்கன்றது. இது வந்து அந்தோணியார் கோவிலோட திருவிழா 35வது கோயில், கடல் திருவிழா. கடல் அந்தோணியார் கோவிலோட 35வது ஆண்டு 1996ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு
போட்டி நடக்குது. இங்க வந்து கடல் போட்டி வந்து நீச்சல், வல்லம் தாங்கல் போட்டி அப்படின்னு கணக்கா போட்டிகள் இங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு கனவேர் வந்திருக்காங்க. இந்த திருவிழாக்கு பூசையை முன்னிட்டு கனவேர் வந்திருக்காங்க. ஜெர்மனில இருந்து திருவிழாக்காக வந்து திருவிழாக்காக வந்தது. எவ்வளவு காலமா வாரீங்க? நாங்கள் இப்ப 10 வருஷத்துக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு கோயிலுக்கு வந்து இது 35 வருஷமா நடக்குதா? 35 வருஷமா வாரம் நாங்க. ஆனா இப்ப இதுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு தான் வாரம். ஜெர்மனில இருந்து இந்த கோயிலை பத்தி அற்புதங்கள் வரலாறு சின்ன வயசுல இருந்தே வந்து கும்பிடுறோம் நாங்கள் அங்க. இது இப்பதான் பாக்குறோம். என்ன நாங்க சைவாக்கல, அதனால தெரியாத. நான் 35 வருஷமா வாரது நடுவலும் அந்த மாதாக்கு வாரது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க. இப்ப வந்த இடத்த இங்க வருவோம் பண்ணிட்டு வந்தது. பயந்துதான் வந்து நான் தண்ணிக்குள்ள வர்றது. ஆனா நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, சந்தோஷம் வந்ததுக்கு. சரி, தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே வருக ஞானத்தினோடியை மனதினிலே அங்கே வருக ஞானத்தினோடியை மனதினிலே அங்கே வருக. கடல் அந்தோனியார் பெருநாளாக எமது பங்கின் நவநாட்களின் முதல் நாளை ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் 3ஆம் தேதி நாங்கள் இந்த கடலிலே வீற்றிருக்கின்ற அந்தோனியாருக்கு வழிபாடு செய்து திருவிழா கொண்டாடுவது வளம். 35வது நிறைவின் மகிழ்வின் பொருட்டு நாங்கள் இங்கே ஒரே குடும்பமாக, ஒரே சமூகமாக, பங்காக, அந்தோனியாருடைய பக்தர்களாக நாங்கள் இங்கே அந்தோனியாருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக இந்த வேளையிலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். மாணவர்களே, எமது வாழ்வும் ஒரு கடல் போன்றது. ஒரு வேளையிலே இந்த கடல் அமைதியாக இருக்கும், ஒரு வேளையிலே அந்த கடல் கொந்தளிக்கும், ஒரு வேளையிலே நிசப்தம் காணும், ஒரு வேளையிலே புயல் வீசும். எமது வாழ்க்கையிலும் நாங்கள் பல வகையான அமைதியான பொழுதுகளை, புயல் சூழ்ந்த சூறாவளிகளையும் துன்பகரமான நிகழ்வுகளையும் நமது வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். இந்த கடலிலே இருக்கின்ற அந்தோனியாரை நாங்கள் தினமும் தொழிலுக்கு போகின்ற பொழுது இந்த பதியிலே இவ்விடத்திலே வந்து நாங்கள் அவரிடத்திலே மன்றாடுவோம். எழுந்து செவித்தார், கருக்கணிலே செவித்தார், தனது பணி நிறைவிலே செவித்தார், இரவு வேலையிலே செவித்தார். இன்னும் மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். பேர் வந்துகிட்டே இருக்காங்க. பூசை நடந்துருக்கு. மக்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்காங்க. மத வேறுபாடு எல்லாருமே இங்க அந்தோனியார் கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. சில பேர் 10-15 வருஷங்கள் வராங்க, சாமியை கும்பிடுறதுக்காக, தரிசிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. காரியம் ஒன்றுமே இருக்காது. அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் உங்களின் பாதுகாப்பிலும் வழி நடத்தலிலும் ஆசிப்பதுடன் பங்கு மக்கள் அனைவரிடம் தொழில் வளம் செலுத்தவும் அவர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் வணக்கம் வணக்கம் வணக்கம். கோயிலுக்கு நீங்க எத்தனை வருஷமா வாரீங்க? நாட்டின் ஆழமா கொஞ்சம் காலம் நிறைய ஒவ்வொரு சின்ன
நாளுக்கு நாங்கள வாரோம். பாரத், okay. எல்லாத்துக்கும் நடந்து வந்திருக்கோம். okay. அதாவது பிரச்சனை எல்லாம் மாதிரி இல்ல, அந்த இல்ல. எங்க இருந்து வாரீங்க? பிரான்ஸ்ல இருந்து இங்க வந்து திருவிழாவுக்கு தான் வந்திருக்கீங்களா? திருவிழாவுக்கு தான் அங்க இருந்து வந்தது. இதோட சந்தோஷம் வந்து வாழ்க்கை நாங்கள் இடம் பெயர்ந்துமே 46 வருஷம். இடையில தேக்கிய காலத்துல மழை இல்லை. இது வந்து பாரதத்துக்கு ஒரு வச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் யாழ்ப்பாணத்துல கத்தோலிக்க கோயிலா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வருவது இந்து மக்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு நாட்டு இத்தாலியில இருந்து கொண்டு வந்து இந்த கோயிலை வச்சிருந்தது. ஓகே ஓகே சரிதானே? பேச முடியாதவர், காது கேட்காதவர், கண் பார்வையில ஊனமுற்ற எல்லாரும் நேர்த்தி வச்சு எல்லாருக்கும் சுமந்துரு. அதுக்காக இந்த கோயில் முக்கியமான ஒரு கோயில். ஆதி சமயம் எதுவுமே எல்லா இனத்தாக்களும் நிறைய நிறைய அதுக்கு சாட்சியம் இருக்குது. 4:30 கோயில் வந்து திறக்கதான் 4:30 கோயில் திறக்க ஒரு 6 மொழிதிரி நேற்று வச்சு அந்த மொழிதிரி எரிஞ்சு மட்டும் கோயில் ஆக இருப்பார். அங்கே இருந்து மொழிதிரி முடிச்சா கூட தான் போகுது. நிறைவேறி இருக்காங்க வச்சு இல்ல இல்ல ஏற்றியும் அற்புதமான உண்மைக்கு முக்கியமானது அந்த கோயில். யாழ்ப்பாணம் மட்டும் இல்ல, இலங்கை மொழிக்கு எல்லாருமே வந்து ஊர்ல பிறந்தபடியே ஆரம்பிக்கப்பட்ட கோயில். 90ஆம் ஆண்டு 35வது வருஷம் நிறைவு. 35வது கோயில் 175வது விளையாட்டு காலம் 90வது வருஷம். முக்கியமான விஷயங்களும் நடந்திருக்கு இந்த நேரத்துல. விளையாட்டு காலம் கோவில் கடல் கோயில் காவல் தெய்வம். காவல் தெய்வம் சந்திப்பு மாதிரி என்ன சொல்றேன் இந்த இந்து சமயத்தில சொல்றவங்க அது மாதிரி இந்த கிறிஸ்தவர்களும் நம்பிக்கை. அந்த நேரம் நம்பிக்கை இதுக்கு சாதி சமயம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இந்து சமயத்தில் மக்கள் நம்பிக்கை இப்பயும் கூடுதலா இந்துவாக வந்திருக்கேன். வெள்ளிக்கிழமை முனியப்பர் கோயிலுக்கு போறேன், செவ்வாய்க்கிழமை அஞ்சலி கோயிலுக்கு போறோம். அவங்களே சொல்லுவாங்களே அதுதான் வெள்ளிக்கிழமை முனியப்பர் கோயிலுக்கு போகணும். சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாது. 29ஆம் ஆண்டு 46 வருஷம் எனக்கு 26 வயசு. திருப்பி ஊருக்கு வந்திருக்கீங்க சொந்தம் எல்லாரும் பாக்குறான் புதுசு புதுசா ஊரை தேடி போய்கொண்டிருக்கோம். ஆலயத்தை வாரீங்க? இது எனக்கு முதல் முறை. நான் ஒரு 40 வருஷத்துக்கு கூட வருகிறேன். உங்களோட ஊர் இதான்? என்னுடைய ஊர் இதுதான், பிறந்த இடம். புலம்பெயர்ல இருந்து 41 வருஷம் வரை வந்திருக்கிறேன். ஆமா, எப்படி சந்தோஷமா இருக்கு? நல்ல சந்தோஷமா இருக்கு. என்னோட நண்பர்கள் எல்லாரும் என்னோட இருக்கிறார்கள், என்னோட தங்கச்சி என்னோட இருக்கிறார். நல்ல சந்தோஷம் எனக்கு. நல்ல சந்தோஷமா இருக்கு. நல்ல சந்தோஷமா இருக்கு. நன்றி 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 வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு பாசில் இருக்கிற ஒரு டீம் உண்டு. ஓகே, ஃபுட்பால் டீம் உண்டு. ஆனது அவங்க வந்து கட்டின ஒரு பில்டிங் தான் இந்த இது அந்தோனியா கடல் அந்தோனியா வந்து அவங்க கட்டினது. ஓகே ஓகே, அவங்க கட்டி 35 வருஷம். அதுதான் கொஞ்சம் செலிப்ரேட் பண்றாங்க. கோயிலும் 175வது ஆண்டா. கோயில் 175. ஓகே ஓகே. கணக்கா புனித இதுகள் நடந்திருக்கு, அற்புதங்கள் நடந்திருக்குன்றாங்களா? உங்களுக்கு எனக்கு நடந்திருக்கு. வந்து இந்த ஆக்கலாம் பார்த்தா தெரிஞ்சு அதுதான் எத்தனை எதிர்பார்க்கவே. அதுதான்
கணவர் எக்கச்சக்க பேர் மத வேறுபாடு இல்லாம எல்லாருமே வந்திருக்கீங்க. இதுலமா நாங்களும் ஒன்று பார்க்கிறேன் இல்ல, நாங்களும் நல்லூருக்கு போறது, அதுதான். அவங்களும் கோயிலுக்கு வர. இதுல ஒன்றும் இல்ல, எல்லாமே சாமி தானே, எல்லாமே ஒரே ஒன்றுதான். இப்ப நான் இது வந்து எங்க அண்ணா வந்து கடலுக்கு இறந்தவர், இன்றைக்கு தான் இறந்தவர். இன்றைக்கு தான் இருக்கு. நாங்க ஐஸ்கிரீம் கொடுக்குறோம். ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க. கணவர் வந்து ஒருத்தர் அங்கால கொடுக்குறாங்க, வந்து அம்மோனியாருக்காக கொடுக்குறோம். ஒருத்தர் இது ஒரு டீம் வந்து கொடுக்குது, அங்கே சோடா கொடுக்கணும், இங்கே பனிஷ் கொடுக்கணும், அதுல டீ கொடுக்கணும். அப்படி கணவர் நேர்த்தியா கொடுக்குறோம். இது நேர்த்தியா ஒவ்வொரு காரணம் நாங்க மண்ணாடி நடந்துன்னு சொன்னா அவங்க கொடுப்பாங்க, அதுக்காக கொடுத்துருக்காங்க. கணவர் வெளிநாடு ஊருன்னு சொல்லி அது நடந்தா கொடுக்குறோம். சில பேர் வந்து கோயில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஆளுநை முடிக்கிறாங்க கொளுத்தி. காலை வந்து 4 மணி 5 மணிக்கு காலை வந்தா 10 மணி ஆகும். எரிஞ்சு முடியும் வரைக்கும் நிக்கணுமா? எரிஞ்சு முடியும் பக்கத்துலயே நிக்கிறோம், சாப்பிட மாட்டோம். சில பேர் வந்து தண்ணியோட நிக்கிறோம், சில பேர் தண்ணியும் குடிக்க மாட்டோம். அது ஒரு நேர்த்தி மாதிரி. நேர்த்தி மாதிரி அவரோட நம்பிக்கை, ஒருத்தர் நம்பிக்கை. ஆனா ஒருத்தர் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. ஓகேண்ணா, நன்றி நன்றி நன்றி. ஓகே, இவ்வளவு நேரம் பாத்துப்பீங்க நினைக்கிறேன். இது வந்து 35வது வருஷம் அந்தோனியார் கோவிலோட 35வது வருஷம் என்றதால செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க படகு போட்டிகள் அது இதுன்னு கணக்கா நடந்துன்றது எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. எனக்கு முதல் முறை வித்தியாசமா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவை பார்க்குறேன். இன்னொரு வீடியோவை பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்துருங்க. பாய்.